ஏ வேசவா வந்துகிட்டு தானே இருக்கேன். வா வான இந்துட்டு வர்றது இந்த அண்டாவையும் தூக்கிட்டு. எங்க இங்க மாப்பிள்ளை நோட்ட இருப்பானே, ஆளை காணோம். சுந்தரியே சுந்தரி, யாரும் வந்திருக்கான்னு பாரு. அப்பா வாங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்தியா என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு மூச்சு விடாம விசாரிக்குது. சுந்தரி அண்டா கட்டில, அதான் அப்பா அண்டா வாங்கிட்டு வந்து தருவாரு. ஆமாமா, பொங்கலுக்கு அண்டா கட்டியாமல, அதான் வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் முடிஞ்ச 5 மாசம் ஆக போது. இந்த ஆள் எப்ப கருவிக்கு எப்போ வாங்கிட்டு வந்து தருவார். என்ன சுப்பு, என் மகளை நல்லா பாத்துக்கிறியா? மாமா அதெல்லாம் ஒரு குறை இல்லாமா, நல்லாதான் பாத்துக்கிறேன். சுந்தரி சொல்லு சுந்தரி மாமாட்ட. ஏப்பா அந்த அளவு விடுங்கப்பா, நீங்க உட்காருங்க. அதானே இவ என்னைக்கு நம்மள மதிச்சிருக்கா? யோ கடையில போய் சாப்பாட்டு அரிசி வாங்கிட்டு வா. சாப்பாட்டு அரிசியா? சுந்தரி வீட்டுலதான் இருக்குல்ல. எங்க அப்பாவுக்கு நல்ல அரிசி ஆக்கி போடணும். போய் நல்ல அரிசியா பார்த்து வாங்கிட்டு வா. பொடிசா இருந்தாதான் எங்க அப்பா சாப்பாடு நல்லா சாப்பிடுவாரு. என்ன ஒரு பக்கம் இழுக்குதா? இந்தா காசு, போய் வாங்கிட்டு வா. சரி கொண்டா. பெரியவங்க தாத்தா பிள்ளா சாதா அரிசிலாம் சாப்பிட்டா தொண்டையில இறங்காதோ. இரு ரேஷன் அரிசி வாங்கி கொண்டே கொடுக்குறேன். என்னம்மா ரேஷன் அரிசி விற்கிறீங்களா? ஆமனே. யாராத்மா விற்கிறீங்க? கிலோ 5 ரூபா. 2 கிலோ தான் இருக்கு, பூரா வித்துருச்சு. சரி சரி கொடுங்க 2 கிலோவை. இந்தாங்க 10 ரூபா. எந்த அரிசி அவன் தொண்டையில இறங்குதா என்னமோ தெரியல. இப்போ வர வர நீ ரொம்ப தைரியசாலி ஆக்கிட்டு இருக்கிறான். சுந்தரி இந்த சுந்தரி அரிசி. யோ நல்ல அரிசியா பார்த்து வாங்கிட்டு வந்தியா? என்ன சுந்தரி இப்படி கேட்ட? நல்ல புதுசா வெள்ளையா இருக்க அரிசியா பார்த்து வாங்கிட்டு இருக்கேன் சுந்தரி. சரி கொண்டா. யோ என்ன அரிசி பெருசு பெருசா இருக்கமா இருக்கு? சுந்தரி நல்ல அரிசி தான் சுந்தரி, நல்லா பார்த்துதான் வாங்கிட்டு வந்தேன். இரு சுந்தரி நான் வந்து பாக்குறேன். ஐயா ஆமா சுந்தரி, இது ரேஷன் அரிசி சுந்தரி. சுந்தரி இல்ல சுந்தரி, அது நல்ல அரிசி, நல்ல கடையில தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அத்தைக்கு எனக்கு கண் தெரியாதுல, அதான் தப்பா சொல்றாங்க. யோ பொய் சொல்லாதயா சுந்தரி. ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நல்ல அரிசி உன்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் சுந்தரி, அப்பா இத்தனை மாசம் செஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு, ரேஷன் அரிசியா வாங்கி போடுங்க உன் பிரசே. எங்களுக்கு என்ன சோத்துக்கு இல்லாம அங்க வந்திருக்கோம்? ஐயோ இந்த கிழவி எக்ஸ்ட்ரா பிட் வேற போட்டுச்சே. ஐயோ அத்தா அப்பெல்லாம் இல்லத்த, அது நல்ல அரிசித்தா. அப்பா ஏதுப்பா ரேஷன் கடைக்கு வந்தா? டேய் நான் எங்கடா வந்தேன்? அப்பா ஏப்பா போய் சொல்ற? நீ ரேஷன் கடையில நின்று அரிசி வாங்கினதான் நான் பார்த்தேனே, அந்த தான் விளாண்டுகிட்டு இருந்தேன். ஐயா இவே விளாண்டதை நம்ம கவனிக்காம விட்டோமே. என்ன சுப்பு இப்படி தப்பு பண்ணிவிட்டா? இவ ஒருத்தியே தாங்க முடியாது, இதுல குடும்பமே சேர்ந்துக்கிட்டு மொக்க போறாங்களே. ஏண்டா சுப்பு, நீ ஒரு ஆள் உனக்கு என் பிள்ளைய கட்டி வச்சும் பாரு. என்னைய சொல்லணும்டா. பெரிய கட்டி வச்சாரு. அடிமை தண்ணீங்க எவனு சிக்கல, அதனால என்னை பிடிச்சி கட்டி வச்சான். யோ திரும்பி அங்கிட்டு. யோ மரியாதையா போய் சீரக சம்பா அரிசி எங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வர. இந்த அரிசியை கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வா. போயா, என் கண்ணு முன்னாடி நிக்காதையா. சிந்தி சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வரலாம். போ, இன்னைக்கு போறா. நீ பட்னியா கிடந்தாதான் உனக்கு அறிவு வரும். அரிசியை வாங்கி கொடுத்துட்டு போ. அப்பா நீங்க வாங்கப்பா. மா நீ வாமா, அந்த ஆள் பேசெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஏடா மகனே, நான் உனக்கு என்னடா பண்ணேன் இப்படி வந்து கொடுத்து விட்டா? நீ எனக்கு ஒரு 5 ரூபா வாங்கி திங்க கொடுத்துருந்தீனா நான் சொல்லியிருக்க மாட்டேன்ல. நீயே வச்சுக்கிட்ட காசா? ஏண்டா ஒரு 5 ரூபாய்க்காக அப்பாவை எப்படி அவமானப்பட வச்சுக்கிற? போடா. அம்மா அப்பா என்னை திட்டாரே. என்னயா இன்னும் போலையா? இந்த கிளம்பி சிந்தி. இந்த பொண்ணோட அம்மா அப்பாலாம் பொண்ணுக்கு தெய்வம் மாதிரி, மாப்பிள்ளையோட அம்மா அப்பாலாம் ஆடு மாடு மாதிரி போல இருக்கு. அதுக்கு மீறி ஏதாவது பேசணும்னா வரதட்சணை கொடுமை, பெண் அடிமைத்தனம் அப்படின்னு எதையாவது போட்டு நம்மள உள்ள தள்ளி போடுவாங்க.
தேவையாது அரிசியை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அது என்னது சீரக சம்பாவை தின்னு தொலைஞ்சிட்டு போறீங்க. தெரியுமா தலை, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரும்.